Hi students, good evening. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ல இருந்து டிஎன்பிசில நடக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பல்வேறு விதமான குழுக்கள், அது உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதோட தலைமையகம், பரிந்துரைக்கப்பட்ட கமிட்டி, அதோட முதல் தலைவர், தற்போதைய தலைவர். எப்படி பார்த்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. இதுல இருந்து 2 இல்லாட்டி 3 கொஸ்டின் வரும். டைரக்ட் கொஸ்டின்லாம் வரலாம், இல்லாட்டி பொறுத்துக்களையும் வந்து வரலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா திட்டக்குழு. ஓகேவா? இது வந்து எப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா மார்ச் 15, 1950. இதோட தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. இது வந்து எந்த கமிட்டி வந்து அந்த திட்டக்குழு வந்து பரிந்துரைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேசி நியோகி கமிட்டி. இதோட முதல் தலைவர் வந்து ஜவஹர்லால் நேரு, அதாவது பிரதமர் தான் வந்து திட்டக்குழுவோட தலைவராக இருந்தாங்க. எந்த வருடம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2014 வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து 2015 வந்து இந்த திட்டக்குழு வந்து நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது. இந்த திட்டக்குழு வந்து இப்போ வந்து மாநில திட்டக்குழுவா வந்து செயல்பட்டு வருகிறது. மாநில திட்டக்குழுவோட தலைவர் வந்து யாரு அப்படின்னா மு.க. ஸ்டாலின், அந்த மாநிலத்தோட முதலமைச்சர். அவங்க தான் வந்துட்டு இந்த திட்டக்குழுவோட தலைவரா இப்போ 2015ஆம் ஆண்டுல இருந்து வந்து திட்டக்குழு தலைவரா வந்து யார் இருக்காங்கன்னா அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர். அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுல திட்டக்குழுவோட தலைவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா இவர் தான்,